பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பக்ரா 156வது வசனம் முதல் 160வது வசனம் வரை. அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பி வரக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களின் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உள்ளது. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களில் உள்ளவை. எனவே இந்த கஅபா ஆலயத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்பவர் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. நன்மையை யார் மிகுதியாக செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன், நன்கு அறிந்தவன். நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கின்றனர். பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்திக் கொண்டு தெளிவாக எடுத்துரைத்தவர்களை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன். நான் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன்.